இந்த உலக மக்கள் அனைவருக்கும் காமன் நண்பன் வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவுனாக்கா, இன்னைக்கு சட்டசபையில் நடந்த ஒரு சில பாசிட்டிவான விஷயத்தை தான் பார்க்க போறேன். இன்னைக்கு முதல்வர் விஜய் 110 விதியின் கீழ் 3 அறிக்கை கொடுத்துருக்காருங்க. முதல் அறிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த அன்னபூர்ணி திட்டத்துக்காக ஒரு 6 சிலிண்டர் கொடுக்கறதா முதல்ல வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, தேர்தல் வாக்குறுதியா. அதுல முதல் கட்டமா வர பொங்கல்ல இருந்து 3 சிலிண்டர் கொடுக்க போறாங்க மானிய விலையில. அது எப்படி வரும்னாக்கா, 3 சிலிண்டர் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் சேர்ந்துருங்க. யார் யாரோ கிட்டத்தட்ட 1,30,00,000 குடும்பங்களுக்கு போகுதுங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா, மகளிர்களுக்கெல்லாம் இப்போ முதல் கட்டமா காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லா பஸ்லயும் அவங்க போகலாம். இது வரைக்கும் மகளிருக்குன்னு ஒரு பஸ் தான் விட்டுருந்தாங்க. அது லிமிடெட் ஸ்டாப் பஸ் மாதிரிலாம் கிடையாது. இது எல்லா ஸ்டாப்லயும் நின்று போற மாதிரி பஸ். இப்போ எக்ஸ்பிரஸ் எல்லா பஸ்லயும் லிமிடெட் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ், இந்த நார்மல் பஸ் எதுல வேணா அவங்க ஏறி போகலாம் சிட்டிக்குள்ள. அதே கிராமப்புறங்கள்ல இருக்கிற டவுனுங்கள்ல இருந்து கிராமத்துக்கு வரது போறதுக்கும் அதுக்கும் எலிஜிபிள் தான் சொல்லிட்டாரு அவர். இப்போதைக்கு அந்த லெவல் பண்ணிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல படிப்படியாக ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னாக்கா, பரந்தூர் விமான நிலையத்தை டிராப் பண்ணிட்டாங்க. டிராப் பண்ணிட்டு நம்ம ஏர்போர்ட்டோட டெர்மினல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருப்பேன் அதை பத்தி. அதே போல ஒரு 5th டெர்மினலும் ஃபியூச்சர்ல வரப்போகுது. இப்போதைக்கு 3rd டெர்மினல் முடிகிற மாதிரி இருக்கு. இன் ஃபியூச்சர்ல 5th டெர்மினலும் பண்ணிட்டு அதுக்கான வழிவகைகள்லாம் தனி ரூட் வர மாதிரி அதுக்கான பாலங்களோ அந்த வழியா வரதுக்கான ரோடுகளோ பண்ணிட்டாங்கன்னாக்கா, சிட்டிக்குள்ள டிராபிக் ஆகாம தனியாவே டைரக்டா விமான நிலையத்துக்கு போற மாதிரி பண்ண போறாங்க. இந்த எதிர்கட்சியில நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வாக்குறுதி நிறைவேற்றல, அது பண்ணல இது பண்ணல. இவங்க 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒன்னா பண்ணாங்க. இவரு பண்ணல. இன்னைக்கு பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல சைனா தாங்க தெரியுது. மக்களுக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவா தான் போகுது இந்த கவர்மெண்ட். அதே போல நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ் கொண்டு வந்த இந்த 3 ஸ்கீம்ஸ்க்கும் என்னோட அன்பார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.